சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அரசாணை வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 12ஆம் தேதி தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருட்களை தடுக்க தவறிய தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நிகிதா ஆஜர். நகை திருட்டு புகார் தொடர்பான வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஒப்புக்கொண்டதாக பேட்டி. ஸோ இதை க்ளோஷருக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா என்ன இல்லை வழக்கு நடத்தணுமான்னு கேட்டாங்க. ஸோ தேர் ஆர் டோட்டலி 2 ரீசன்ஸ். எனக்கு ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையே கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு வேதனையான சூழ்நிலை தான் நிறைய நடந்துட்டனால அந்த ஒரு இது இல்லை. ஸோ இன்னொன்று நான் வயசான அம்மாவை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இதில் நம்ம கோர்ட்டுக்கு அலைஞ்சிட்டே இருக்கிற சூழ்நிலையும் பர்சனலாக இல்லை. அதனால க்ளோஸ் பண்ணிக்கோங்க சார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 17, 19ஆம் தேதிகளில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து. 17ஆம் தேதி கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம், 19ஆம் தேதி உகாதி ஆஸ்தானம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதால் தேவஸ்தானம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாள்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் எனவும் கணிப்பு. ஈரான் மீதான போர் விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன? எதிர்க்கட்சியின் கடும் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. आपने नो कॉन्फिडेंस का मोशन दिया है, आज वो एजेंडे पे है. आज मैं कहना चाहता हूँ जावेद साहब, यू मस्ट स्टिक टू. नहीं, आपकी प्रायोरिटी क्या है? प्रायोरिटी क्या है? आर यू सीरियस? Now why you have moved a resolution against honorable speaker? No. Are you serious? If you are serious, so today it is on agenda. You must start. मैं आपको allow कर रहा हूँ. नहीं. Are you serious? மாநிலங்களவையில் இருந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. விவாதம் நடத்தாமலேயே நீண்ட அறிக்கை தாக்கல் செய்ய எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. ஈரான் இஸ்ரேல் போரால் இந்திய வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. போரை பற்றி விவாதித்தால் பிரதமர் எப்படி பிளாக்மெயில் செய்யப்படுகிறார் என வெளியே தெரிந்துவிடும் என்பதால் விவாதிக்க மறுப்பதாக குற்றச்சாட்டு. வளைகுடா நாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் போராட்டம். பதாகைகளை கையில் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கம். போர் சூழலால் மேற்காசிய நாடுகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது. ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். போராடுங்கள்
எரிபொருள் விலையை கட்டுக்குள் வைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாநிலங்களவையை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என வெளியாகும் தகவல்கள் உண்மையல்ல. வாடிக்கையாளர்களுக்கு SMS மூலம் ஆயில் நிறுவனங்கள் விளக்கம். இந்திய தூதரகத்தின் அறிவுறுத்தல் இல்லாமல் ஈரானை விட்டு வெளியேற வேண்டாம் என ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். தூதரகத்தின் வழிகாட்டலோடு ஈரானை விட்டு வெளியேறுங்கள் எனவும் அறிவிப்பு. இஸ்ரேல் ஈரான் இடையேயான பிரச்சனையை ஒரு தொலைபேசி அழைப்பு மூலம் பிரதமர் மோடி தீர்த்து வைத்து விடுவார். தங்களது மண்ணில் மோதல் நடைபெறுவது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னாள் இந்திய தூதர் ஹுசைன் ஹசன் மிர்சா கருத்து. ஈரானுடன் ரஷ்யா உறுதுணையாக நிற்கும் என அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடி அறிவிப்பு. தந்தை விட்டு சென்ற பணியை உச்ச தலைவராக முஜ்தபா தொடரவும் வாழ்த்து. ஈரான் மீண்டும் நடத்திய ஏவுகணை தாக்குதலை தடுத்து நிறுத்தியதாக துருக்கி அறிவிப்பு. எந்த தயக்கமுமின்றி மக்கள் பாதுகாப்புக்கு தேவையானவற்றை செய்வோம் எனவும் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டம்.